2026ல நடக்கப் போற குரு பெயர்ச்சி பலன்கள பத்தின இந்த ஆழமான பகுப்பாய்வுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். வரப்போற இந்த குரு பெயர்ச்சி சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டமழைய பொழியப் போகுது. அது எந்தெந்த ராசிகள், யாருக்கெல்லாம் பிரபஞ்சம் தன் கதவுகள அகலமா திறக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்க தயாரா? வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, 1 குரு பெயர்ச்சினா என்ன, 2 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த அபூர்வ நிகழ்வு, 3 பிரபஞ்சத்தோட அதிர்ஷ்டத்தை அள்ள போற ராசிகள், 4 கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ராசிகள், அப்புறம் கடைசியா 5வது ஜோதிடத்தோட அந்த அடிப்படையான உண்மை. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1 குரு பெயர்ச்சி விளக்கம். இந்த மாபெரும் நிகழ்வோட அடிப்படை விஷயங்கள்ல இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே இந்த குரு பெயர்ச்சினா என்ன, அது எப்படி வேலை செய்யுது? ஜோதிடத்துல முழு சுப கிரகமா பார்க்கப்படுற குரு பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற அந்த நிகழ்வு தான் நாம குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஆனா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனை தராதுங்கிறது தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்க ராசிக்கு குரு எந்த இடத்துல வந்தமர்கிறார் அப்படிங்கறத பொறுத்துதான் அது உங்களுக்கு நன்மையா அல்லது சவாலானதான்னு முடிவாகுது. பகுதி 2 12 வருட நிகழ்வு. இப்போ 2026ல நடக்க போற ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சத்துக்கு வருவோம். இந்த குரு பெயர்ச்சியை மட்டும் ஜோதிடர்கள் ஏன் இவ்ளோ உற்று நோக்குறாங்க தெரியுமா? ஏன்னா இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிற ஒரு அபூர்வமான நிகழ்வு. குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் தலா ஒரு வருஷம் சஞ்சரித்து மறுபடியும் கடக ராசிக்கு வர சரியா 12 வருஷம் ஆகுங்க. 2026ல் குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசியில நுழைய போறார். இது ஏதோ சாதாரண இடமாற்றம் கிடையாது. பிரபஞ்சத்துல நிகழப்போற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிரக நிலை இது. கடக ராசில குரு உச்சமடைறதால ஹன்ஸ் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு மங்களகரமான பிரம்மாண்டமான யோகம் உருவாகுது. சொல்லப்போனா இந்த அபூர்வமான ராஜயோகம் தான் பல ராசிகளுக்கு எதிர்பாராத செல்வத்தையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் வாரி வழங்கப் போகுது. ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம். இது எப்படி செயல்படுதுன்னு பாருங்களேன். குரு பகவான் உங்க ராசிக்கு 3, 5, 7, 9 அப்புறம் 11 ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கும்போது அதிர்ஷ்டமழையும், அதே குரு 1, 6, 8, 12ல சஞ்சரிக்கும்போது சில சவால்களும் தடைகளும் ஏற்படும். யாருக்கெல்லாம் லாபம், யாருக்கெல்லாம் தடைகள்னு தீர்மானிக்கிற பிரபஞ்சத்தோட ரகசிய குறியீடே இதுதாங்க. பகுதி 3 அதிர்ஷ்ட ராசிகள். சரி, நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த 2026 குரு பெயர்ச்சியில அந்த காஸ்மிக் லாட்டரிய வெல்லப் போற அதிர்ஷ்டசாலிகள் யார் யார், அந்த ஹீரோஸ் யாருன்னு பாப்போமா? மேஷம் மற்றும் ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுக்கான குட் நியூஸ் இதுதான். மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்க செய்யற தொழில் வியாபாரத்துல நல்ல லாபமோ புதிய முதலீடுகளும் கைகூடும் நேரம் இது. குடும்பத்துல ரொம்ப நாளா தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே நடக்கும். அதே போல ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்க எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாத்துலயும் மாபெரும் வெற்றி காத்திருக்கு. உங்க சகோதரர்களோட முழு சப்போர்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புது சொத்து இல்லைன்னா வாகனம் வாங்குற யோகம் உறுதியா இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மொத்த குரு பெயர்ச்சியோட மைய புள்ளியே நீங்க தாங்க கடக ராசிக்காரர்களே. சரியா 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்க ராசிக்குள்ளேயே குரு உச்சமாகறதால நேரடியா அந்த ஹன்ஸ் ராஜ யோகம் உங்களுக்கு தான் கிடைக்குது. இதனால நீங்க எதிர்பார்த்த மாபெரும் பணவரவு, அட்டகாசமான தொழில் வளர்ச்சி, குழந்தை பாக்கியம்னு எல்லாமே உங்களை தேடி வரும். யூ ஆர் ரியலி பிளெஸ்ட். அடுத்ததா கன்னி மற்றும் விருச்சிக ராசிகள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான் சொல்லணும். உங்க பொருளாதார நிலை ரொம்ப நல்ல உயரும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனிதே நிறைவேறும். புது வேலைவாய்ப்பு, ப்ரொமோஷன் எல்லாம் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, வெளிநாடு போகணும்னு நினைச்சவங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், பொருளாதாரம் செழிக்கும். குறிப்பா தடைப்பட்ட திருமணம் மாதிரியான சுப காரியங்கள் ஈஸியா கைகூடும். உங்க முன்னேற்றத்தை இனி யாராலையும் தடுக்க முடியாது. பகுதி 4 எச்சரிக்கை ராசிகள். இதுவரைக்கும் அதிர்ஷ்ட மழையில நனைய போற ராசிகளை பத்தி பார்த்தோம். இப்போ நாம கொஞ்சம் நிதானமா உஷார செயல்பட வேண்டிய ராசிகளை பார்ப்போம். இதை கேட்டு நீங்க பேனிக் ஆக வேண்டாம். இது ஒரு சின்ன வார்னிங் பெல் மாதிரி தான். சரியான பிளானிங் இருந்தா இந்த சவால்களை நாம ஈஸியா சுலபமா தாண்டிடலாம். மிதுனம் மற்றும் சிம்ம ராசி அன்பர்களே, இது கொஞ்சம் கவனிங்க. மிதுன ராசிக்கு குரு ஜென்ம குருவா, அதாவது 1ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால மனசுல லேசான ஒரு அமைதியின்மை இருக்கலாம். நீங்க எடுக்கிற காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படலாம். அதனால ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் ரொம்பவே அவசியம்.
சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், பொருளாதாரமும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமா இருக்கும். அதனால உங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. இது சீக்கிரம் கடந்து போயிடும், கவலை வேண்டாம். அடுத்ததா துலாம் மற்றும் தனுசு. துலாம் ராசிக்காரர்கள் உங்க தொழில் அல்லது வேலையில தேவையற்ற அலைச்சலையும் கொஞ்சம் மன உளைச்சலையும் சந்திக்க வாய்ப்பிருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். உங்களோட கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம். குரு அஷ்டமத்துல, அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிறதால ஆரோக்கியத்துல மிக கடுமையான கவனம் தேவை. வீண் செலவுகளை குறைச்சுக்கோங்க. முக்கியமா தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கிறது உங்களை நிறைய பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றும். மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதனால எந்த ஒரு சட்டச் சிக்கல்களையும் மாட்டிக்காம ரொம்ப உஷாரா இருங்க. புதுசா கடன் வாங்குறத அறவே தவிர்த்துடுங்க. அதே சமயம் உங்க வேலைப்பழு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது எப்படி ஸ்மார்ட்டா சமாளிக்கிறதுன்னு நீங்க கத்துக்கணும். கொஞ்சம் விழிப்புணர்வோடும் பொறுமையோட இருந்தா இந்த சவால்களை நீங்க அசால்ட்டா கடந்துடலாம். பகுதி 5 ஜோதிட உண்மை. இத்தனை ராசிகளுக்கும் நாம பலன்களை பார்த்துட்டோம். ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான ஜோதிட உண்மை ஒண்ணு இருக்கு. இந்த எல்லா பலன்களையும் ஒருமுகப்படுத்துற அந்த உண்மையை நோக்கி நாம இப்போ போகலாம். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நாம இதுவரைக்கும் பார்த்த குரு பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொதுவானதுதான். ஒருத்தருக்கு உண்மையிலேயே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கிற தசா புக்தி அப்புறம் மத்த கிரகங்களோட பார்வையை பொறுத்துதான் மாறுபடும். ஆக குரு பெயர்ச்சி என்னதான் மாபெரும் பலத்தை தந்தாலும் உங்களோட சொந்த பிறப்பு ஜாதகம் தான் உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட்டை எழுதுது. அதனால உங்களுக்கான இறுதி கேள்வி இதுதான். இந்த 2026 குரு பெயர்ச்சியோட மாபெரும் சக்தியை எதிர்கொள்ள உங்களோட சொந்த ஜாதகம் தயாரா இருக்கா? இந்த பொதுவான பலன்களை தெரிஞ்சுக்கிட்ட நீங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டி உங்களுக்கான எக்ஸாக்ட் பலன்களை தெரிஞ்சுக்கிறது உங்களை இன்னும் நல்லா தயார்படுத்தும். இந்த ஆழமான பகுப்பாய்வு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தேடலோடு உங்களை சந்திக்கிறேன்.